இன்றைக்கு ஒரு கட்சியை நிறுவி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நான் தமிழ்நாட்டின் பல்வேறு மொழி இனம் சார்ந்த பிரச்சனைகளோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக தொடர்ந்து இந்த மண்ணில் சமரசமற்று போராடி வருகிறேன். ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 90% வேலை வாய்ப்பை உறுதியாக்குங்கள். பிரிதொரு மாநிலத்திலிருந்து வருகை தருகின்றவர்களை பிரிதொரு மாநிலத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்கி அந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவர் செல்வங்களுடைய கல்வி உரிமையை பாழாக்காதீர்கள். அவர்கள் அண்டா குண்டார்களை அடகு வைத்து மிக கடினமாக படித்து பட்டங்களை பெற்று இன்றைக்கு சுமார் 97 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ்நாட்டுடைய இளைய தலைமுறை வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே படித்துவிட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடங்களிலே நீங்கள் பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அந்த வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு தருகின்ற போது இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி வழி சிறுபான்மை மக்களாக இருக்கலாம், பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது தாய் வழி சமூகமாக இருக்கிற தமிழ் படித்த அல்லது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட எவராக இருந்தாலும் இந்த மண்ணில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாநில அரசு பதவிகளில் 100% வேலை வாய்ப்பு உரிமையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நாட்டுடைய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகிறேன்.